சிஎஸ்ஐ வெற்றி சிலுவை திருச்சபையில் கூட தேசபக்தி நிறைந்தவர்களாக நாம் இங்கே கூறியிருக்கிறோம். ஆகையால் நம் தாய் திருநாட்டுக்கு வணக்கம் செலுத்தும்படியாக, நம் தாய் திருநாடு சுதந்திரப்படும்படியாக, இதற்கு பல்வேறு நிலைகளிலே உதவிய தங்களை அர்ப்பணித்த தியாகிகளை நினைவு கூறும்படியாக இங்கே இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்வதற்கு முன்பாக நாம் நிறைவேற்றம் செய்வோம். நமக்கு இருக்கின்ற திரு ஜோசப் பாலர் அவர்கள் ஜெபம் செய்வார். ஜெபம். எங்களை நேசித்து உழவு வந்து நன்றியோடு நாங்கள் செய்கிறோம். அதோட நீர் சர்வ வளமுள்ள நிச்சய கடவுளாயிருக்கிறீர், சகலத்தையும் உருவாக்கினீர். ஆண்டவரே, மனிதர்களை ஆண்டவரே ஆங்காங்கே புதிய மர பண்ணினீர். ஆண்டவரே, அதை நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். நீர் எங்களுடைய குடியிருப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்படியாக நாங்கள் ஆண்டவரே இந்த இந்தியா என்கிற எங்களுடைய தாய் திருநாட்டிலே வசிக்கும்படியாய் நீர் பாராட்டின பேரன்புக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாட்டிலே ஆங்கிலேயர்கள் வந்து இதை ஆண்டு இதை ஆண்டவரே ஐயா செழிப்புள்ள நல்ல ஒரு நாகரிகமுள்ள ஒரு நாடாக மாற்றுக நீரே திரும்ப பாராட்டினீர். அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, ஒருவேளை அவர்கள் வந்துடாவிட்டால் எவ்வளவு அந்த இன்னல்கள் நேர்ந்து இருக்கும் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆனாலும் கூட விடுதலை நாயகனாக நீர் எங்களுக்கு விடுதலையை கட்டளைத்தீர். அதற்காக நாங்கள் உண்டு ஆண்டவரை மிகுந்த நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இந்த இந்திய திருநாட்டில் வாழ ஆண்டவரை வசிக்க நீ கிருபை பாராட்டும். இதற்கு எதிராக எழுப்புகிற அனைத்து சாத்தானுடைய காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவரை அடக்கி போடும், குறித்து போடும். ஆண்டவர் தானே மிகுந்த கிருபையினாலே ஆண்டவரை இந்த தலைவர்களை ஆசீர்வதித்து அந்த தலைவர்களை ஆண்டவரை நல்வழிப்படுத்தி சரியான வழியில் நடக்க உதவி செய்யும். அனைத்து மக்களையும் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப தன்னுடைய கடவுளை தொட அவருடைய அனுமதிக்க உதவி செய்யும். தன்னுடைய மாறான காரியங்கள் அனைத்தையும் எடுத்து போடும். ஆண்டவரை திருச்சபைகளை ஆசீர்வதியும். இன்று ஆண்டவரை திருச்சபைகளை ஆண்டவரை இந்த இந்திய நாட்டின் சுதந்திரத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு திருச்சபை ஆசீர்வதியும், அதனுடைய ஆயத்தை ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவர் எங்களுடைய பேராயரை ஆண்டவர் எங்களுடைய திருச்சபையை ஆயர் குடும்பத்தாரை ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பத்தாரை தனித்தனியாக பேசுகிறாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரை நாங்கள் வெற்றி நடை போல வீடு நடை போல எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பார்த்து இயேசு கிறிஸ்துவினை வேண்டிக் கொள்ளும் தீவோடு நல்ல சுதந்திரத்தை காலத்திலும் செய்த தேவனுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த சிறப்பு விருந்தினராக நமக்கு வருகை தந்து நமது ஆயர் அவர்களை வருக 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 என்று வரவேற்கிறேன். மற்றும் பயிற்சி ஆயர் அவர்களையும் செயலர் சேகர் அங்கத்தினர் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். மற்றும் இது கூடிய நம்ம சபை மக்கள் அனைவருக்கும் பணிவன்புடன் வருக 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 என்று ஈகரம் கூட்டி வரவேற்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நாம் இணைந்து தாசரே கருணை அன்பா என்று பாடுகிறார்கள். ஆ
எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் அது அமைந்திருக்கின்ற மூவர்ணம் சாஃப்ரான், வெள்ளை மற்றும் பச்சை நிறத்தில் அமைந்திருக்கிற இந்த மூவர்ணம் நாம் அனைவரும் சமம். இந்த தேசத்திற்காக, தேசத்தின் முன்பாக எல்லோரும் ஒருவர் என்பதையும் இது காட்டுகிறது. அதனாலே இந்த கொடியை நான் ஏற்றுவதற்கு பதிலாக என்னுடைய உறுப்பினராக எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் இந்த கொடியை நமது திருச்சபையில் பிரகாசம் அவர்களை ஃபுல்லாக எடுக்கிறோம். தைரியத்தை நாம் அதை ஃபுல்லாக எடுக்கிறோம். நம்ம ஆக்சுவலாக பிரகாஷ் அவர்கள் இந்த கொடியை ஏற்றுவது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 8 முடிய. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையால் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞரை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினையை அனுப்பினீர், அது அவர்களை காலடியை போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் 80வது சுதந்திர தினத்திற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த இடத்தை மிக சிறப்பாக அலங்கரித்து நமக்கு வழங்கியிருக்கின்ற அருமை நண்பர்கள், பெயர் சொல்ல விரும்பவில்லை, செயலர் பொருளருடைய தலைமையின் கீழாக நேற்று தினத்திலே ஒரு 10:11 மணி அளவிலும் கூட அவர்கள் தொடர்ந்து அழகாக இதை வண்ணமிட்டுக் கொண்டிருந்தார்கள், வடிவமைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தேசம் என்பது ஒரு அழகான ஒரு நாடு. என்னுடைய மகளிடத்தில் நான் சொல்வேன், இந்திய தேசத்தில் இல்லாத ஒரு தட்பவெப்பநிலை நிலை உலகத்திலேயே இல்லை. நீங்கள் ஒருவேளை சுவிட்சர்லாந்துக்கு சென்றால் அல்லது கனடாவுக்கு சென்றால் அங்கே எப்படி பனிமலை இருக்குமோ அதே போல இன்றைக்கு இமாலய தேசத்திலே இருக்கிறது. அரபு தேசத்திலே ஃப்ளைட்ல செல்லுகிற பொழுது அரபு தேசத்துக்கு மேலாக கீழே பார்க்கிற பொழுது பாலைவனம் இருக்கிறது. நம்ம நாட்டிலேயும் பாலைவனம் இருக்கிறது. அவலாஞ்சி என்று அழைக்கப்படுகின்ற இங்கிலாந்து தேசத்திலே அவலாஞ்சி என்று சொல்லப்படுவது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் கூட அவலாஞ்சி இருக்கிறது. 24 மணி நேரம் மழை பெய்கின்ற இடமும் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்திய தேசம் என்பது ஒரு சொர்க்க பூமி என்று தான் அழைக்கப்படுது. என்ன நம்மெல்லாம் போய் அங்கே பார்க்கல, அதான் பிரச்சனை. தயவு செய்து வயசாகிறதுக்குள்ள காலெல்லாம் ஆடுறதுக்குள்ளே எல்லா ஊரையும் சுற்றி பாருங்க, எல்லா நாட்டுக்கும் போங்க, எல்லா ஊருக்கும் போய் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, அதுதான் நல்லது. நானும் அப்படித்தான் இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்பது எனக்கு மிகப்பெரிய ஆவல். எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனக்கு ஒரு பெரிய ஆவல். இந்திய தேசம் என்பது அனைத்து தட்பவெப்ப நிலையில் கொண்டு உள்ளது மாத்திரமல்ல, இது ஒரு உலகத்திலே 8வது அதிசயம் என்று சொன்னால் அது மிகையாகாது. தென்னிந்திய திருச்சபையும் ஒரு 8வது அதிசயம் தான். என்ன அப்படி அதிசயம்? தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு எத்தனை கிலோமீட்டர் என்று சொன்னால் மிஞ்சி போனா ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குமா? 60 அல்லது அவ்வளவுதான் இருக்கும். அல்லது அதற்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் அண்டை மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு மொழியை நம்மால் பேச முடியவில்லை. ஆனால் இந்திய தேசத்தில் எத்தனை மொழிகள் இருந்தாலும் நம் அனைவரையும் ஒன்று செய்வது அல்லது நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பது என்பது இந்த தேசிய உணர்வு தான். ஆகினாலே மொழிகள் பல, மக்களுடைய கலாச்சாரங்கள் பல, மக்களுடைய வாழ்வு நிலை பல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பல கலாச்சாரங்களை கொண்டுள்ளது மட்டுமல்ல, பல வேறுபாடுகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு இடம், இருப்பவர் இல்லாதவர் என்றெல்லாம். ஆனால் இந்த கொடியின் கீழாக எல்லோரும் சரிசமம் என்பதை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினாலே இந்த நாள் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இந்த இந்திய தேசத்திலே நாம் அனைவரும் ஒன்று சேர நாம் விடுதலை உணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு வேண்டிய ஒரு மிகப்பெரிய உணர்வு. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சியிலே அல்லது இந்த தேசத்திலே நாம் அந்த பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து என்னவென்று சொன்னால், இந்த கொடியை நாம் பெற்றுவிட்டோம் அல்லது இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்திவிட்டோம். ஆனாலும் இன்றைக்கு ஒரு நாளாவது உங்களுடைய மொபைலையோ அல்லது உங்களுடைய டிவைஸையோ எடுத்து இந்திய தேசத்திற்காக யாரெல்லாம் பாடுபட்டார்கள் என்பதை ஒரு நிமிடம்
மேலிருந்து கீழ் வரைக்கும் படிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் யார்? அவருடைய பெயர்களை நீங்கள் உச்சரியுங்கள், நாம் உச்சரிப்போம். இந்திய தேசத்திலே இதுவரை நடந்த போராட்டங்கள் என்ன என்பதை லிஸ்ட் பண்ணுங்க, அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க. அந்த அந்த கடிதத்தை அந்த பேப்பரை கொண்டு வந்து திருச்சபையிலே ஒட்டுங்க, நோட்டீஸ் போர்டில் ஒட்டுங்க. அந்த வர வாரம் அதை செய்யுங்க. யாரெல்லாம் போராடினார்கள் மக்கள் படிக்கட்டும், நீங்களும் படிங்கள், நானும் படிக்கிறேன். ஆக தனது நாட்டுக்காக தனது சொத்தையும் தனது வீட்டையும் பிள்ளைகளையும் அனாதையாக விட்டுவிட்டு சிறைச்சாலை செல்லுகிறேன் என்கின்ற நிலையிலே சென்று வீடு திரும்பாமல் அங்கேயே மரித்து போய் அவருடைய சடலம் கூட கிடைக்காமல் இருக்கின்ற அநேக குடும்பங்கள் உண்டு. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தியாகிகளை நினைவு கூறுகின்ற ஒரு நாள் இந்த நாள். மூன்றாவதாக, இந்த வளர்ச்சி பாதையிலே நாம் இந்த இந்தியாவுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்திய தேசம் நமக்கு என்ன செய்தது என்பதற்கு பதிலாக என்னால் இந்த இந்திய தேசம் பெருமைப்படும்படியாக நான் என்ன செய்தேன் என்பதை ஒரு நிமிடம் நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இந்த இந்திய தேசத்திற்காக நான் என்ன செய்ய முடியும், நான் எதை செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை குறித்து சிந்திப்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆக நமது நாடு ஒரு அற்புதமான ஒரு நாடு, மிகப்பெரிய நாடு என்று சொல்லலாம். அந்த மிகப்பெரிய நாட்டிலே பல்வேறு வகையான மொழிகள் இருக்கிறது, பல்வேறு வகையான மக்கள் இருக்கிறார்கள், பல்வேறு வகையான முகங்கள் இருக்கிறது. மங்கோலியன் ரேஸ் ஒரு பக்கத்தில் இருக்கிறது, நடுவில் நார்த் இந்தியா, இந்த பக்கம் தமிழ்நாடு, எல்லாமே இமயம் முதல் குமரி வரை பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள் இருந்தாலும் நம் அனைவரும் ஒன்று இணைப்பது இந்த பாரத தேசத்தினுடைய கொடியின் கீழாக நாம் பின்னி இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே இந்த உணர்வோடு நாம் தொடர்ந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு திருமறை பகுதியை நாம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க கேட்டோம். முதல் 8 வசனங்களை படிக்க கேட்டோம். ஒரு மாபெரும் கொண்டாட்டத்தை மோசே அழைக்கின்றார். ஒரு மாபெரும் கொண்டாட்டம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒருபடி மேலே சென்று எங்கள் எதிரிகள் எல்லாம் எப்படி அழிந்தார்கள் என்பதை லிஸ்ட் போட்டு காட்டுகிறார். அவர்களை ஆழ்கடலிலே நீர் சென்று தள்ளிவிட்டீர். அவர்கள் பாறை செல்வதைப் போல அவர்கள் கீழே சென்று விட்டார், இனிமே வரப்போவதில்லை என்பதை குறித்து அவர்கள் ஆடி பாடுகிறார். இந்திய தேசம் சாதாரணமான விடுதலையை பெறவில்லை. ஏறக்குறைய 350 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது நாட்டிலே காலடி எடுத்து வைத்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக பல யுக்திகளை, தந்திரங்களை பயன்படுத்தி இந்திய தேசத்தை முழுவதுமாக அவர்கள் சிறைபிடித்து விட்டார்கள். கிறிஸ்டியன்ஸ்னா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நான் இங்கிலாந்து தேசத்துக்கு சென்றிருக்கிறேன், இனிமேலும் செல்வேன், அது வேற விஷயம். இந்த இங்கிலாந்து தேசம் செல்லுகிற பொழுது எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது. இந்த ரோடை பார்த்தீங்கன்னா அப்படியே அருமையான வடிவமைக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டணங்கள், மாபெரும் கட்டணங்கள். அவர்களுக்கு அவ்வளவு பெரிய சொத்துக்கள் எங்கிருந்து வந்தது? வேற எங்கிருந்தும் வரல. ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் திருடி சேர்த்து வச்ச கும்பல் தான் அந்த கும்பல். நான் தப்பா சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஒரு நாடு செழித்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய சொந்த வளத்திலே செழித்திருக்க வேண்டும். ஆனால் மற்ற நாடுகளை அடிமைப்படுத்தி வேலைகளை வாங்கி அதன் வழியாக இந்த சொத்துக்களை கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய நாடு இப்பொழுது செழிப்பாக இருக்கிறது, நமது நாடு இப்பொழுது வளர்ந்து வருகின்ற நாடு என்று சொல்கிறார். ஆனாலும் பெரிய தலைவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்திய நாடு பல நிலைகளில் வளர்ந்து வருகிறது. ஒரு முறை ஒரு வெளிநாட்டு பயணி என்னிடத்தில் சொன்னார், ஒரு நண்பர் ஒருவர் சொன்னார், இந்திய தேசம் ரொம்ப ஏழ்மையான நாடா அப்படின்னு கேட்டார். அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க.
மதுரை பாஷையில் சொல்லுவாங்க, ஆமாங்க அப்படிதான் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை, இந்திய தேசம் ஏழ்மையான நாடு அல்ல அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போய் தெருவில் போய் நிறுத்தினா அங்கே 3 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வந்து அந்த ரோட்டில் வந்து நிற்கிறது. பக்கத்திலே ஒருவன் என்ன செய்கிறான், போய் ஐயா காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவர்களும் ஏதோ ஒரு 5 ரூபாய் போட்டு விட்டார். அப்போ சொல்கிறான், இந்திய தேசம் என்பது ரொம்ப ஏழ்மையான நாடு அல்ல, மாறாக ஒரு சிலரின் இடத்தில் மட்டும்தான் இந்த பணம் என்பது குவிந்து கிடக்கிறது. ஆகினாலே இந்த இந்திய தேசத்தில் ஒரு ஷேரிங் இல்லை என்று அவர் சொன்னார். ஒரு பகிர்வு இல்லாத காரணத்தினாலே அனைவரும் ஏழ்மையாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்திலே நாம் அனைவருமே இந்த விடுதலையை கண்டிப்பாக பெறுவோம். இன்றைக்கு இந்திய தேசத்தில் அநேக வளர்ச்சிகள் ஏற்பட்டாலும் பல தீய சக்திகள், தீய எண்ணங்கள் இன்னும் இந்திய தேசத்தில் இருக்கிறது. பிரிவினை வாதம் என்கின்ற ஒரு தீய எண்ணம், பெண்களை சமமாக பார்க்காமல் அவர்களை அடிமைப்படுத்துகின்ற எண்ணம். பெண் விடுதலை கண்டிப்பாக தேவை. பெண் விடுதலையை ஆதரிக்கின்ற பேச்சுகள் தேவை. பெண் தலைவர்கள் தேவை. பெண் ஆயர்கள் தேவை. நீங்க ஒட்டுமொத்த டைசஸை எடுத்துக்கொண்டீங்கன்னா சென்னை பேராயத்தில் மட்டும்தான் எத்தனை ஆயர் இருக்கிறாங்கன்னா பெண் ஆயர்கள், அவங்க இன்னும் கொஞ்ச நாள் அவங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சது. ஏறக்குறைய 45க்கும் மேற்பட்ட ஆயர் பெருமக்கள் இருக்கிறார்கள், பெண் ஆயர்கள். சமத்துவத்தை நாம் கொண்டாடுகிறோம். இது அது மட்டுமல்ல, நிகராக இருக்க வேண்டும், ஈக்குவலா இருக்கும். பெண்ணும் ஆணும் ஒரே சமமாக ஈக்குவலாக இருக்கும். பெண் விடுதலை தேவை. இன்றைக்கு சாதிய அமைப்புகள், கட்டமைப்புகளை உடைத்தெறிய வேண்டும். அது மிக முக்கியமான. இவன் இந்த சாதியை சார்ந்தவன், இவன் இந்த கோத்திரத்தை சார்ந்தவன், இவன் இந்த ஊரை சார்ந்தவன், இவன் அவரை சார்ந்தவன் என்று சொல்லி மக்களை ஒதுக்கி வைத்து விடுகிறோம். அப்படி இல்லாமல் எல்லோரும் சமத்துவமாக, எல்லோரும் ஒன்றாக நிற்கின்ற நிலை நமக்கு தேவை. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பிரிவினைவாதத்திற்கு எதிராக வருகின்ற அனைத்து தீய சக்திகளும் அது அழிந்து போவதாக இந்த கொடியின் கீழாக. ஆகினாலே நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாள் முழுவதுமாக நாம் தியாகிகளை நினைவு கூறுவோம். இந்திய வளர்ச்சிக்காக நாம் அனுதினமும் ஜெபிப்போம். ஒற்றுமைக்காக இயங்குவோம். அதை நாம் கடைபிடிப்போம். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்கு நமது பங்களிப்பை அளிப்போம் என்று சொல்லி இந்த உரைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்துவார்கள். அவர்களை முன்பதாக வரும்படி அன்போடு அழைக்கிறோம். என்ன விசேஷம்? இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டின் 80வது சுதந்திரம்ல அதை கொண்டாட வந்திருக்கோம். அப்படியா? ஆமா, நமது பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் வில்லு பாட்டு மூலம் நமது சுதந்திர நாட்டை பத்தி சொல்ல வந்திருக்கிறோம். என்று சொல்லியே பாட, ஆமா பாட, தெய்வமே நந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லேனில் பாட, ஆமா வில்லேனில் பாட, அந்தருள் வயசு தீனத்தை முன்னிட்டு எடுத்து கூற வந்துள்ளோம். அவர்களுக்கும் மக்கள் யாவருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். சுதந்திர இந்தியாவின் நிலைமையை பற்றி எடுத்து சொல்லலாமா? என்ன சுதந்திரமா? நமக்கா கிடைச்சிருச்சா? ஆமா, அரசியல் சுதந்திரம் இருக்கா? 1947ஆம் ஆண்டு
வெள்ளையர்களிடமிருந்து நாம் சுதந்திரம் பெற்றோம். ஆமா. ஆனால் இன்னும் ஜாதி, மதம், அரசியல் போன்ற காரணங்களால் மக்கள் பிரிக்கப்படுகிறார்கள். நமக்கு வாக்குரிமை இருக்குது, ஆனால் வாழ்வுரிமை இன்னும் வரவில்லையே. விடுதலை பெற்றோம், அடிமைத்தன வாழ்வகற்றி விடுதலை பெற்றோம். விடுதலை 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 பெற்றோம், அடிமைத்தன வாழ்வகற்றி விடுதலை பெற்றோம். கிடைத்த சுதந்திரம் முழுமையில்லையே, கிடைத்த சுதந்திரம் முழுமையில்லையே. என்று கிடைக்குமோ எங்கள் முழு சுதந்திரம்? என்று கிடைக்குமோ எங்கள் முழு சுதந்திரம்? பொருளாதார சுதந்திரம் இருக்கா? விவசாயி கடனால தவிக்கிறான். இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லையே. படித்தாலும் வாழ்க்கைக்கு சரியான வழி கிடைக்கவில்லையே. வங்கிகள்ல கடன் என்னமோ கிடைக்குது, ஆனா வாழ்கிறதற்கு தான் வழி இல்லையே. மக்கள் உண்டு, கல்வி உண்டு, வேலை இல்லையே. இடம் உண்டு, தொழிலும் இல்லையே. மக்கள் உண்டு, கல்வி உண்டு, வேலை இல்லையே. வங்கி உண்டு, இடமும் உண்டு, தொழிலும் இல்லையே. என்ன நிலைமை இந்த அவல நிலைமை? என்ன நிலைமை இந்த அவல நிலைமை? என்று மாறுமோ எங்கள் நாட்டின் நிலைமை? என்று மாறுமோ எங்கள் நாட்டின் நிலைமை? பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கா? சட்டத்துல ஆண்களும் பெண்களும் சமம் சொல்றாங்களே. ஆனா வீட்டிலும் வெளியையும் வேலை செய்யற இடங்களிலையும் பெண்களுக்கு இன்னும் பயமா தானே இருக்கு. இரவு நேரத்துல தனியா கூட நடக்க முடியாத சூழ்நிலை தானே. இது என்ன சுதந்திரம்? நமக்கு கருத்து சுதந்திரம் இருக்கா? பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கேள்வி கேட்பதற்கும் கூட சில நேரங்களில் நமக்கு பயமா இருக்கு. ஆமாமா. சமூக வலைதளங்களில் ஒரு கருத்தை தெரிவித்தாலும் பிரச்சனை தான் வருது. ஆமா. கையில் கைபேசி இருக்குது, ஆனால் வாயால் பேசுவதற்கு மட்டும் சுதந்திரம் இல்லையே. இல்லையே. பெண்களுக்கு பாதுகாப்பு என்றும் இல்லையே. பெண்களுக்கு கல்துரிமை என்றும் இல்லையே. பெண்களுக்கு பாதுகாப்பு என்றும் இல்லையே. பெண்களுக்கு கருத்துரிமை என்றும் இல்லையே. என்ன நிலைமை இந்த அவல நிலைமை? என்ன நிலைமை இந்த அவல நிலைமை? என்று மாறுமோ எங்கள் பெண்கள் நிலைமை? என்று மாறுமோ எங்கள் பெண்கள் நிலைமை? கல்விக்கும் ஆரோக்கியத்திற்கும் சுதந்திரம் இருக்கா? அரசு பள்ளிகள்லையும் மருத்துவமனைகள்லையும் இருக்கின்றன. ஆனா எல்லா இடங்கள்லயும் தரமான கல்வியும் மருத்துவமும் கிடைப்பதில்லையே. பணம் இருந்தா தான் நல்ல கல்வியும் நல்ல மருத்துவமும் கிடைக்கிற நிலை உள்ளதே. இதுதானா எல்லாருக்கும் சமமான சுதந்திரம்? வியாதி உண்டு, மருந்து உண்டு, சிகிச்சை இல்லையே. காடு உண்டு, மலைகள் உண்டு, மரங்கள் இல்லையே. வியாதி உண்டு, மருந்து உண்டு, சிகிச்சை இல்லையே. காடு உண்டு, மலைகள் உண்டு, மரங்கள் இல்லையே. என்ன நிலைமை இந்த அவல நிலைமை? என்ன நிலைமை இந்த அவல நிலைமை? என்று மாறுமோ எங்கள் நாட்டின் நிலைமை?
வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. மக்கள் வாழும் நிலம், குடிநீர் போன்ற அடிப்படை வளங்களின் மீதும் அவர்களுக்கு முழுமையான உரிமை இல்லாத நிலை உருவாகிறது. ஆமா, நம்ம ஊர், நம்ம ஆறு, ஆனால் அது நம்ம கையில் இல்லையே. இல்லையே. நமக்கு பொருளாதாரத்திலும், பெண்கள் சுதந்திரத்திலும், கல்வியிலும், மருத்துவ சிகிச்சையிலும், வாழ்வுரிமை சுதந்திரத்திலும் இல்லை என்றாலும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் மெய்யான சுதந்திரம் நமக்கு உண்டு. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். இது மட்டும் இல்ல, சுதந்திரம் தேவனின் வரமும் நமது பொறுப்பும். கிறிஸ்து நம்மை சுதந்திரம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சுதந்திரப்படுத்தினார். நமக்கு கிடைத்த இந்த சுதந்திரத்தை எப்படி மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது? நான் கண்டிப்பா பெண்ணுரிமை பற்றி பேசுவேன். நான் கண்டிப்பா கருத்துரிமையை பற்றி சொல்லுவேன். நான் கண்டிப்பா வாழ்வுரிமை பற்றி சொல்லுவேன். நான் கண்டிப்பா கல்வி உரிமை பற்றி சொல்லுவேன். நான் கண்டிப்பா ஆரோக்கியம் பற்றி சொல்லுவேன். நான் கண்டிப்பா பொருளாதார சுதந்திரம் பற்றி சொல்லுவேன். நான் கண்டிப்பா சாதி மத வேறுபாட்டை நீக்க சொல்லுவேன். சிறப்பாய் வில்லுப்பாட்டு பாடின நமது பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். பெண் உரிமை, பெண் சுதந்திரம், அதை தாண்டி கல்வி உரிமை போன்ற பல உரிமைகள் இன்னும் பெறாமல் பலர் இருக்கிறார்கள். அதற்காக நாம் சேர்ந்து முயல்வோம், அதற்காக ஜெபிப்போம், அதற்காக நாம் வாழ்வுகளை நாம் மாற்றுபவர்களாக நாம் மாறுவோம். இப்பொழுதும் நன்றி ஏற்பை வழங்க நமது செக்ரட்டரி அம்மா அவர்களை முன்பதாக வரும்படி அழைக்கிறேன். மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா இஸ்ரேல். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் ஸ்தோத்திரம்.
நம் நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறோம். வெற்றி சிலுவை ஆலயத்தின் அங்கத்தினர் அனைவருக்கும் நமது ஆயர் சார்பாகவும் சேகர குழு உறுப்பினர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நமது ஆயர் ரெவரண்ட் ஜி பிரான்சிஸ் ஞான சுந்தரமணி ஐயா அவர்களுக்கும் நமது நினைவில் நம்மோடு இருக்கும் நம் நினைவில் இணைந்திருக்கும் நமது ஆயர் அம்மாவுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நமது புரொபேஷனர் அம்மாவுக்கும் பாலசுந்தர் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்று விழுப்பாட்டில் சுதந்திரம் கிடைத்ததா அப்படியே என்று அவங்க கேட்டு ரொம்ப சிறப்பாக அவங்க பாடிக்கொண்டு இருந்தார்கள். மெய்யாகவே இந்த நாளில் நம்ம திருச்சபைக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஏன்னா நமது ஆயர் அவர்கள் ரொம்ப ஒரு ரெவல்யூஷனா திரு பிரகாசம் அவர்களை நம்ம சீஃப் கெஸ்டாய் கொண்டு பிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணதுக்காக நமது ஆயருக்கு திருச்சபையின் சார்பாக நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரகாசம் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நமது சேகர குழு உறுப்பினர்கள் நேற்றும் இன்றும் நம்மளோடு இருந்து நமக்கு எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம் மத்தியில் இருக்கிறோம் ஆர்கனைஸ் தம்பி மிஸ்டர் ஜாஷுவா அவர்களுக்கும் காணொலியில் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே டெலிகாஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு உதவினர் ஜான், ஜாஷுவா, சோஃபியா அண்ட் இப்பொழுது நம்மளுக்கு கேமரா எடுத்துக்கொண்டு இருக்கிற தேவா ட்வின் டாட்டர்ஸ் யூத் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நாளில் மிக சிறப்பாக வில்லுப்பாட்டை நம்மளுக்கு பாடின நமது விமென்ஸ் ஃபெலோஷிப் அங்கத்தினர் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக ஆயர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக எல்லா பிராக்டிஸ் செஷன்ஸிலும் உங்கள் வேலையின் மத்தியிலும் நீங்க வந்து கமிட்மெண்டோட ஒரு கோஆர்டினேஷனோட ரொம்ப சிறப்பாக நீங்க செஞ்சீங்க. அதுக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலா இப்போ இன்று வந்து நிறைய பேர் ரொம்ப நல்லா பாடினாங்க. 50 வாய்ஸஸ் ஸ்கொயரில் இவங்கெல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு நினைக்க வகையில் ரொம்ப சிறப்பாக இந்த வில்லுப்பாட்டு நடந்தது. அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமில்ல, இந்த இடத்த வந்து ரொம்ப அழகாக நேற்று வந்து எவ்வளவு மழை ஆக்சுவலா அந்த இடத்துல சொட்டு போட்டு கொண்டு இருந்தது. அதன் மத்தியிலும் இவ்வளவு அழகாக நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜை அவர்களுடைய ஹேண்ட் கிராஃப்டில் ரொம்ப அழகாக இந்த ஸ்டேஜை டெக்கரேட் பண்ண யூத் மெம்பர்ஸ் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம முன்பதாக ஒரு ஃபியூஷன் ஆர்ட் இருக்குது. அதுல வந்து ரங்கோலி இருக்குது, ஹேண்ட் கிராஃப்ட் இருக்கு, டிராயிங் இருக்கு. இதை செய்து கொடுத்த நம்ம யூத் யங்ஸ்டர்ஸ் மிஸ் ஜான்சி, மிஸ் ரோசி, அதே போல மிஸ்ஸஸ் ஷோபா தாஸ், ஏஞ்சல் ராபின்சன் அம்மா அண்ட் மிஸ்ஸஸ் எஸ்தர் அவர்களுக்கு மிகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர் சொன்னது போல நேற்று வந்து இது முடிக்க 11 மணி ஆயிடுச்சு. அதற்காக திருச்சபையின் சார்பாக அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டெக்கரேஷன் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்து கொண்டு இருக்கிற 2 பேர்கள். அவர்கள் வந்து நம்மளுடைய சர்ச் செக்யூரிட்டி அண்ணன் அவர்கள் இருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எங்களோடு எல்லாவற்றிலும் மிகவும் உதவின நம்ம செக்ஸ்டன் தாஸ் அண்ணன் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நமது அன்பின் ஐக்கியத்துக்காக உங்கள் அனைவருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்களோடு இருந்து சந்தோஷமாக அந்த பிரேக்ஃபாஸ்டில் கலந்து கொள்ளும்படி திருச்சபையின் சார்பாக ஆயர் சார்பாக நாங்கள் உங்கள் அனைவரும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இப்பொழுது முடிவு ஜெபத்தையும் இறைவேண்டலையும் ஐயா அவர்கள் நடத்தி வைப்பார். இறைவேண்டல் செய்வோம். அன்புள்ள இறைவா, எங்கள் தாயும் தந்தையும் போன்று அன்பு செலுத்துகிற கடவுளை, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விடுதலை அடைந்து 79 ஆண்டுகள் நிறைவு செய்து
80வது ஆண்டுக்குள்ளாக நுழைகிறோம். விடுதலை பெற்று அநேக வளர்ச்சிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வளர்ச்சியுறாத பல நிலைகள் இருக்கிறது. அடிமை பெறாத பல நிலைகள் இருக்கிறது. உளவியல் ரீதியாக நாங்கள் அடிமை பெறவில்லை. சில நேரங்களில் நாங்களே மற்றவர்களை அடிமைப்படுத்துகிறோம் சாதி என்கின்ற கொடுமையின் வழியாக. அப்படி இல்லாமல் அனைவரும் சமமாக பார்ப்போம், எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த நாளிலேயும் மிக சிறப்பான முறையில் அனைத்தையும் செய்து எங்களுக்கு இந்த ஒப்பனைகளை செய்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு சிறந்த ஒரு வில்லுப்பாட்டின் வழியாக அவர்கள் தங்களது சிறப்பு தன்மையையும் இந்த நாட்டினுடைய நிலைமையும் அவர்கள் சுட்டி காட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து அவருடைய நிலைகளை தாளந்துகளை நீர் முன்னேற்ற நம் அன்றாடுவோம். இப்பொழுதும் வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திலும் நாங்கள் உண்ண போகிற உணவையும் நீர் உமது கரங்களில் ஆசி செய்து கொடுப்போம். அனைத்தையும் தொடக்கம் முதல் நிறைவு வந்து எங்களோடு கூட இருந்து வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து என்னும் திருப்பெயர்னால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் எழுதலும் நமக்கு பாடத்தாண்டுக்கு இமயமும் குமரியும் எல்லை கடலுடன் என்ற பாடலை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுள் அருள், தூய ஆவியின் கூட்டுறவு இந்த சதா காலம் நம் அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. உங்களை எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் தயவுசெய்து செய்து நாளைக்கு காலையில் கொண்டு வந்து நோட்டீஸ் போர்டில் போடணும்னு கேட்குறேன். யாரெல்லாம் நம்ம நாட்டுக்காக உழைத்தார்கள், என்னென்ன போராட்டம் நடந்தது என்பதை ஒரு லிஸ்ட்டு போட்டு தயவுசெய்து விட்டுங்க. அதை நான் பார்க்க வேண்டும்.